தாளமுத்துவும் நடராஜும் சிறையில் அடைக்கப்பட்டு சிறையில் நோய்வாய்ப்பட்டு 1939 உயிர் நீத்தார்கள். இதை குறிப்பிட வேண்டும். இப்படிக்கு விவேக். ஹலோ வியஸ், இதுங்க விவேக். இந்தி திணிப்பு போராட்டம் தான் இந்தி எதிர்ப்பு போராட்டமாக மாறிச்சு. இந்தி திணிப்பு போராட்டம் அப்படிங்கிறது 1937 ஆகஸ்ட் 26 சென்னை மாகாணத்தில் காங்கிரஸ் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி என்கிற ராஜாஜி அவர்கள் வெற்றி பெற்றப்போ காங்கிரஸ் தலைவராக இருக்கும் பொழுது இந்துஸ்தானி அப்படிங்கிற கல்வி முறையை இந்தி கற்பிக்காத மாநிலங்கள்லாம் இந்தியா முழுவதும் கட்டாய பாடமாகவும் அரசு மொழியாகவும் அலுவலக மொழியாகவும் கொண்டுட்டு வரப்பட்டார்கள். அப்படி கொண்டுட்டு வரப்பட்டதில் தமிழகமும் ஒன்று. தமிழகத்தில் நடுநிலைப் பள்ளிகளில் இந்துஸ்தானி கல்வி முறையை கட்டாயமாக கற்பிக்க வேண்டும் என்று வற்புறுத்தப்பட்டனர். தமிழக மாணவர்களுக்கு இந்தி கற்பது மிகவும் கடினமாக இருந்தது. இந்துஸ்தானி அப்படிங்கிறது என்னென்னா இந்தியும் உருதுவும் கலந்தது. இந்தி மொழியை கற்பிக்க தமிழக மாணவர்களுக்கு ரொம்பவும் கடினமாக இருந்தது. அதை எதிர்த்து தான் சென்னையில் தாளமுத்துவும் கும்பகோணத்தில் நடராஜும் இருவரும் சேர்ந்து போராடி 1939 இரண்டாம் உலகப் போர் நடக்கும்போது தமிழகத்திலிருந்து வீரர்களை அழைத்து சென்று பிரிட்டன் அரசு வெற்றி பெற்றப்போ அப்போது சென்னை மாகாண ஆளுநராக இருந்த ஏர்பக்ஸ் என்பவர் தான் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை நீக்கினார். இதுதான் முதல் அத்தியாயம். இரண்டாவது அத்தியாயம் அந்த போராட்டத்தை நீக்கினார். அதே சமயத்தில் 1939 தாளமுத்துவும் நடராஜும் ஒருவர் பின் ஒருவராக நோய்வாய்ப்பட்டு இறந்தனர். இது முதல் அத்தியாயம். இரண்டாவது அத்தியாயம் தான் 1963 நாடாளுமன்றத்தில் லால் பகதூர் சாஸ்திரி அவர்களால் இந்தி அலுவலக மொழியாகவும் அரசு மொழியாகவும் ஆக்க வேண்டும் என்று தீர்மானம் கொண்டு வரும் பொழுது அப்போது தமிழகத்தில் பக்தவச்சலம் முதல்வராக இருந்தார். அவர் இந்தியை கட்டாயமாக போதிக்க வேண்டும் என்று அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரிகளிலும் கொண்டு வரப்பட்டார். அதை எதிர்த்து தமிழகத்தில் போராட்டம் நடத்தினார்கள். காரணம், இந்தியை கொண்டு வந்தால் தமிழக மாணவர்களுக்கு அரசு பணிகளில் வேலை நியமனம் கிடைக்காது, அரசு பணிகளில் தமிழக பிள்ளைகளுக்கு வேலைவாய்ப்பு கிட்டாது என்பதற்காகவே அதை எதிர்த்து அப்போது கல்லூரி மாணவர்கள் மற்றும் பள்ளி மாணவர்களும் போரிட்டனர். ரயில் மறியல், உப்பு சத்தியாகிரகம், உண்ணாநோன்பு, சாலை மறியல் போன்ற போராட்டங்களெல்லாம் வழி நடத்தினர். ரயில் பெட்டிகளெல்லாம் தீக்குளித்தினர். அதாவது ரயில் பெட்டிகளெல்லாம் தீயிலிட்டனர். அப்பொழுது திமுக அரசு தான் எதிர்க்கட்சியாக இருந்தப்போ அந்த இந்திய எதிர்ப்பை எதிர்த்து ஈவரா பெரியார் மற்றும் அண்ணாதுரை போன்றவர்கள் குரல் கொடுத்தனர். அவர்களுக்கு உறுதுணையாக மறைமலை அடிகள், சிவகங்கையிலிருந்து ராஜேந்திரன், பீளமேடுலிருந்து குமாரசாமி போன்றவர்களும் அவர்களுக்கு உறுதுணையாக பாடுபட்டனர். இன்னும் பல தலைவர்கள் அதில் உயிர் நீத்தனர். பிறகு 1965 இந்திரா காந்தி அம்மையால் பிராந்திய மொழிகள் என அனைத்து மாநிலங்களுக்கும் தாய்மொழி கல்வி வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் தீர்மானத்தை கொண்டு வந்தார். 1963 ஜவஹர்லால் நேரு அவர்கள் வாய்மொழி சொல்லாக இந்தி எதிர்ப்பை
வேண்டாம் என்று கூறினார். ஆனால் அவருக்கு பின் வந்த தலைவர்கள் அதை கடைபிடிக்காமல் இந்திய எதிர்ப்பை மேலும் வலுப்படுத்தினர். இந்திய எதிர்ப்பில் உயிர் நீத்த தமிழக மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் அதிகம். இதைதான் பராசக்தி படத்தில் கூறப்பட்டிருக்கிறது, சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. இப்படிக்கு உங்கள் விவேக்.